கொலோசேயர் 3:20 பிள்ளைகளே, உங்களை பெற்றாருக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. கர்த்தருக்குள் பிரியமான பிள்ளைகளே, சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருகிறதற்கு தடை பண்ணாதிருங்கள். தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொல்லி அவர்களை அணைத்து முத்தமிட்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். இயேசுவானவரும் சிறு பிள்ளையாய் இருந்த பொழுது பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. பிள்ளைகள் சிறுவர்களாய் இருக்கும் போதும் வாலிபர்களாய் இருக்கும் போதும் திருமணம் நடக்கும் வரைக்கும் பெற்றவர்களுக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். இது கர்த்தருக்கு பிரியமானது என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாவற்றிலும் என்று சொல்லியிருக்கிறபடியால் படிப்பிலும், ஆலயத்துக்கு செல்வது, வேதம் வாசிப்பது, ஜெபிப்பது, உணவு, மற்ற எல்லா காரியங்களிலும் மற்றும் திருமண காரியங்களிலும் பெற்றாருக்கு கீழ்ப்படிய வேண்டும். பிள்ளைகளுக்கும் பெற்றாருக்கும் அபிப்பிராய பேதம் இருக்குமென்றால் பிள்ளைகள் அவைகளை கர்த்தரிடத்தில்தான் தெரிவிக்க வேண்டும். உமது சித்தம் என் வாழ்க்கையில் பெற்றார் மூலம் நடக்கட்டும், ஏனென்றால் நான் பெற்றாருக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படிய வேண்டும் என்று வேதம் கூறுகிறது என்று கர்த்தர் மேல் எல்லா பாரத்தையும் போட்டுவிட வேண்டும். இரண்டாவது, திருமணமான பிள்ளைகள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிய வேண்டும் என்று எபேசியர் 6:1-3 வாசிக்கிறோம். தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண வேண்டும். திருமணம் ஆனாலும் பிள்ளைகள் பிள்ளைகள்தான். ஆனால் திருமணமானவர்களுக்கு வேதத்தின்படி வேறு விதமான கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. மனைவி சொந்த புருஷர்களுக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். கணவன் மனைவி மீது அன்பு கூற வேண்டும், அவளுக்குரிய கனத்தை கொடுக்க வேண்டும். புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. தகப்பனையும் தாயையும் தூக்கி எறிந்துவிட்டு என்று வேதம் சொல்லவில்லை. பெற்றாருடைய நிர்பந்தம் பிள்ளைகளின் மேல் இருக்கக்கூடாது. கணவன் மனைவி ஒன்றாய் இசைந்திருக்க வேண்டும். பெற்றாரை கனம் பண்ண வேண்டும். பெற்றாரும் திருமணமான பிள்ளைகளின் வாழ்க்கையில் குறுக்கிடாமல் இருக்க பழக வேண்டும். குடும்பத்தில் சந்தோஷமும் சமாதானமும் கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை வாசித்து தியானம் பண்ணி அதன்படி நடக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஜெபம். பிதாவே, பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாம காரணரே, குடும்பத்தில் சமாதானத்தை தாரும். ஆமென்.